வணக்கம். பாடப்பொருள் பயன்பாட்டிற்கான செயற்கை நுண்ணறிவு ஏஐ கருவிகள். இதோட அறிமுகம் என்னன்னா, செயற்கை நுண்ணறிவு என்பது கணினி முறைமைகள் மனிதர்களைப் போல சிந்தித்து கற்றுக்கொண்டு தீர்மானங்களை கல்வித்துறையில் ஏஐ கருவிகள் பாடப்பொருளை உருவாக்கவும் கற்பித்தலை மேம்படுத்தவும் இந்த மாணவரின் கற்றல் திறனை உருவாக்க முக்கிய பங்கு வகிக்கிறது. இதோட பாடப்பொருள் பயன்பாட்டிற்கு முக்கிய ஏஐ கருவிகள்னா உரை உருவாக்கும் கருவிகள். உதாரணம் ChatGPT. பயன்பாடு பாடக்குறிப்புகள் உருவாக்குதல், கட்டுரைகள், விளக்கங்கள் தயாரித்தல், மொழி திருத்தம் மற்றும் மேம்பாடு. கற்றல் உதவி கருவிகள். Khan Academy. பயன்பாடு தனிப்பட்ட கற்றல் அனுபவம், உடனடி விளக்கங்கள் மற்றும் உதவி, பல்வேறு பாடங்கள் பயிற்சி. மதிப்பீட்டு மற்றும் தேர்வு கருவிகள். Google Form. பயன்பாடு ஆன்லைன் தேர்வுகள் நடத்துதல், உடனடி மதிப்பெண் கணக்கீடு, மாணவர் முன்னேற்றம் கண்காணித்தல். காட்சிப்படுத்தும் கருவிகள் விஷுவல் அண்ட் பிரசன்டேஷன் டூல்ஸ். இது உதாரணம் கேன்வா, மைக்ரோசாஃப்ட் பவர்பாயிண்ட். கவர்ச்சிகரமான பாடப்பொருளை உருவாக்குதல், விளக்கப்படங்கள், வீடியோக்கள் உருவாக்குதல். குரல் மற்றும் மொழி கருவிகள். உதாரணம் கூகுள் டிரான்ஸ்லேட். ஒரு பயன்பாடு மொழிபெயர்ப்பு, உரையை குரலாக மாற்றுதல், மொழி கற்றல் உதவி. நிர்வாகம் மற்றும் திட்டமிடல் கருவிகள். உதாரணம் கூகுள் கிளாஸ் ரூம், நோட்டிஃபிகேஷன். பயன்பாடு வகுப்பறைகளை பயன்படுத்துதல், பாடத்திட்டத்தை திட்டமிடல், மாணவர்கள் தரவு மேலாண்மை. ஏஐ கருவியின் நன்மைகள் என்னன்னா, தனிப்பட்ட பயிற்சி, நேரத்தை மிச்சப்படுத்துதல், மாணவர்கள் ஈடுபாட்டை அதிகரிக்கவும், கற்றலை எளிமையாக்கவும், உடனடி மின்னூட்டம். இதோட சவால்கள் என்னன்னா, இணைய வசதி அவசியம், தொழில்நுட்ப அறிவு தேவை, தரவு பாதுகாப்பு சிக்கல்கள், ஏஐ மீது அதிக சார்பு ஏற்படும் அபாயம். முடிவுரை பாடப்பொருள் பயன்பாட்டிற்கான ஏஐ கருவிகள் கல்வியை நவீனப்படுத்தும் முக்கிய சக்தியாக உள்ளன. ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இவற்றை சரியாக பயன்படுத்துவதனால் கற்றல் முறைகள் மேலும் பயனுள்ளதாக சுவாரஸ்யமாக மாறும். நன்றி.